ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஆர்எஸ்எஸ் ரவி அவர்களை கண்டித்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திலே சமநீதி புலிகள் கட்சியின் சார்பாக எங்களையும் இணைந்து உரையாற்ற அனுமதி அளித்த நிர்வாகிகளுக்கு முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த கழகத்தின் தூணாக இருக்கக்கூடிய அனைத்து திராவிட கழகங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அகில உலக திராவிட பல்கலைக்கழகத்தின் நிரந்தர வேந்தராக இருக்கக்கூடிய இல்லை அகில உலக திராவிட பல்கலைக்கழகமே அவர்தான் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் மரியாதையுடன் ஆசிரியர் ஐயா என்று அழைக்கப்படக்கூடிய எங்களது வழிகாட்டி ஆசான் அவர்களின் 93வது பிறந்த நாள் சமீபத்தில் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் இங்கே வாழும் பெரியாராக எங்களுக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்க அம்பேத்கரிய இயக்க உணர்வாளர்களுக்கெல்லாம் இன்று வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த 93 வயதிலும் அவர்கள் செய்யக்கூடிய பணிகள் இன்று இந்திய ஒன்றியமே பார்த்து வியந்து கொண்டிருக்கிறது. ஐயா அவர்கள் 100 ஆண்டுகள் அல்ல, 100 ஆண்டுகள் கடந்தும் இந்த நாட்டிலே வாழ்ந்து எங்களுக்கெல்லாம் இந்த இயக்கங்களுக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டும் என்று வாழ்த்து, மேலும் ஒரு முக்கியமான சம்பவம் இன்றைக்கு நேற்று மதுரை மாநகரிலே நடைபெற இருந்த ஒரு சதி திட்டம், ஒரு கலவரம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களாலும் தமிழக அரசு அதிகாரிகளாலும் மாட்சிமை பொருந்திய காவல்துறை அதிகாரிகளாலும் ஒரு சதி திட்டம் மதுரையிலே நேற்று முறியடிக்கப்பட்டிருக்கிறது. காலமாக இந்து மக்கள் பேவர் குல இன மக்கள் அங்கே திருப்பரங்குன்றத்திலே அந்த முருகன் கோயிலிலே தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த இடம் சரியில்லை என்று சொல்லி ஒரு எல்லைக்கல்லை பிடித்து அந்த எல்லைக்கல்லை தாண்டினால் படு பாதாளம் 1000 அடி பள்ளம். அங்கே மனிதன் சென்றாலோ தவறி விழுந்தாலோ எலும்பு கூடு கூட மிஞ்சாது. அந்த இடத்திலே போய் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு RSS சங்கி நீதிபதி நேற்று தீர்ப்பளித்திருக்கிறார். இந்த நீதிபதியின் தீர்ப்பை நன்றாக உற்று நோக்கினோம் என்றால், அந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய இந்து மக்களுக்குத்தான் சொந்தம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த நீதிபதி எவ்வாறு தீர்ப்பளித்திருக்கிறார் என்றால், அந்த திருப்பரங்குன்ற முருகன் மலை இந்து முன்னணிக்கும் பாஜகவுக்கும் சொந்தம் என்பது போல் தீர்ப்பளித்திருக்கிறார். அங்கே போய் தீபம் ஏற்றுவதற்கு அந்த மக்களுக்கு உரிமை உண்டு. காலங்காலமாக அங்கே தேவரின மக்கள் அந்த தீபத்திலே அந்த தூணிலே தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த உரிமையை பறிக்கும் விதமாக RSS கும்பலுக்கு அங்கே போய் தீபம் ஏற்ற இந்த நீதிபதி தீர்ப்பளித்திருப்பது என்பது அன்றைக்கே தந்தை பெரியார் சொன்னார்கள். நீதி பரிபாலனம் நீதி வழங்கும் இடத்தில் அவர்கள் வந்து அமர்ந்து கொள்வார்கள், நம் உரிமைகள் எல்லாம் பறிப்பார்கள் என்று சொன்னார்களே, அந்த விடயம் நேற்று மதுரையிலே கச்சிதமாக அரங்கேறி இருக்கிறது. இதை இப்படியே விட்டோம் என்றால் தமிழ்நாடு ஒரு கலவர பூமியாக மாறும் என்பதில் சற்று மையமில்லை. திருப்பரங்குன்றம் மலையை திருப்பரங்குன்றத்தை முருகன் கோவிலை மற்றும் ஒரு அயோத்தியாக மாற்றுவதற்கு இந்த அயோக்கிய கும்பல் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. ஐயா, இது தமிழ்நாட்டில் எடுபடாது. இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் அந்த நீதி பொறுப்பில் அமர்ந்திருக்கக்கூடிய சைலண்ட் சங்கிகள் அவர்களது சங்கித்தனத்தை தங்களது முட்டாள்தனமான தீர்ப்புகள் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு பக்கபலமாக இருப்பது இந்த RSS ரவி என்று சொல்லக்கூடிய இந்த RN ரவி. நான் ஓப்பனா கேட்கிறேன், ஏன் வரிப்பணத்துல சம்பளம் வாங்குற? வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தா நீ தமிழ்நாட்டு கஜானால இருந்து நீ சம்பளம் வாங்காத, மோடிட்ட சம்பளம் வாங்கு. நீ மோடிக்கும் பிஜேபிக்கும் RSSக்கும் கைக்கூலியாகவும் ஏஜெண்டாகவும் இங்கே தமிழ்நாட்டில் அமர்ந்து வேலை பார்ப்பதற்கு எங்கள் வரிப்பணம் தான் உனக்கு சம்பளமாக கிடைத்ததா? நன்றாக யோசித்து பார் RSS ரவி அவர்களே. உனது அலுவலகத்துக்கு 156 ஏக்கர் நிலம் தமிழ்நாட்டு நிலம் கொடுத்திருக்காங்க. அங்க ஊட்டியில 86 ஏக்கர் நிலம் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு 156 ஏக்கர் நிலம் அந்த கிண்டி பகுதியில என்ன விலை தெரியுமா? அந்த இடத்துல இந்தியாவுக்கு ஒரு பாராளுமன்றமே கட்டலாம்.
அவ்வளோ பெரிய இடத்துல போய் நீ உட்காந்துக்கிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு எங்க காசுல எங்க உப்பை தின்னுக்கிட்டு எங்க காசுல வரி பணத்தை வாங்கிக்கிட்டு எங்க வரி பணத்துல சம்பளத்தை வாங்கிக்கிட்டு எங்கள் முதல்வர் சொல்வதை நீ கேட்க மாட்டேங்கிற. எங்க மக்கள் பிரதிநிதிகள் எம்எல்ஏக்கள் கொண்டு வரக்கூடிய சட்டமன்றத்திலே மக்களவையில கொண்டு வரக்கூடிய அந்த சட்டங்களுக்கு நீ ஒப்புதல் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறாய் என்றால் உனக்கு இங்கே என்ன வேலை? மீண்டும் சொல்கிறேன், சூடு சொரணை இருந்தா வெக்கமானம் இருந்தா தமிழ்நாட்டு கஜானால இருந்து நீ சம்பளம் வாங்காத. உங்க ஒப்ப மோடிட்ட வாங்கு, நாக்பூர் ஆர்எஸ்எஸ் காரண்ட வாங்கு, பிஜேபி காரண்ட சம்பளம் வாங்கு, அவனுக்கு நீ ஏஜெண்டா வேலை பாரு. எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. எங்கள் வரிப்பணத்தை எங்கள் உப்பை தின்று எங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் ரவியை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் 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 என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.